வீட்டு காவலில் வைக்கப்பட வேண்டும் என்ற சர்ச்சை மீதான முறையீட்டில் நஜீப் வெற்றி. இது அரசியல் அல்ல, டத்தோஸ்ரீ நஜீப்பிற்கு ஆதரவான பிரார்த்தனை என்றார் டத்தோஸ்ரீ சரவணன். தாய்லாந்து சரணாலயத்தில் பீதியடைந்த யானை தாக்கி ஸ்பெயின் சுற்றுப்பயணி பலி. மூவாரில் திருட்டில் ஈடுபட்ட 24 மணி நேரத்திற்குள் 2 பெண்கள் உட்பட 3 கைது. மும்பையில் ஆம்புலன்ஸ் வண்டி குலுங்கியதில் இறந்தவர் உயிர் பிழைத்த அதிசயம். நஜீப் துன் ரசாக் தனது எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் அனுபவிக்க அனுமதிக்கும் துணை உத்தரவு இருப்பதை நிரூபிப்பதற்காக நீதித்துறை மறு ஆய்வு நடவடிக்கைகளை தொடங்க அனுமதி பெற்றுள்ளார். 3 பேர் கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் நஜீப்பிற்கு ஆதரவாக இந்த தீர்ப்பை வழங்கினர். அதோடு உயர் நீதிமன்றத்தில் வழக்கின் தகுதியை விசாரிக்கும் போது புதிய ஆதாரங்களை சேர்க்க முன்னாள் பிரதமரின் விண்ணப்பத்தையும் இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதித்தது. புதிய ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்கு லாட் அண்ட் மார்ஷலில் உள்ள நிபந்தனைகளை நஜீப் பூர்த்தி செய்துள்ளார் என்று நீதிபதி ஃபீரூஸ் ஜஃப்ரில் தீர்ப்பளித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு ஆதரவாக மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் பத்துமலை திருத்தலத்தில் இன்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புத்ராஜயா நீதிமன்ற வளாகத்தில் நடைபெறவிருந்த நஜீப் ஒருமைப்பாட்டு பேரணியை அம்னோ கட்சி திடீரென ரத்து செய்ததை தொடர்ந்து மாய்கா கட்சி திட்டமிட்டபடி பத்துமலையில் இப்பேரணியை நடத்தி தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தியது. இது அரசியல் நிகழ்ச்சி அல்ல, டத்தோஸ்ரீ நஜீப்பின் நலனை வேண்டியும் அவருக்கான நீதியை வலியுறுத்தியும் நடத்தப்பட்ட சிறப்பு பிரார்த்தனை மட்டுமே என்று டத்தோஸ்ரீ சரவணன் கூறினார். இந்த ஒன்று கூடல் நம்ம உண்மையில் புத்தராஜாவை தான் போக நினைச்சோம். ஆனா போலீஸுடைய ஆணையின் பேரில் கூட்டக்கூட வேணும் சொன்ன மதிச்சு இந்த நாட்டில் அரசாங்கத்தில் ஒரு அங்கமா இருக்கின்ற மாய்க்கா அரசாங்கத்தில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளுடைய ஆலோசனை மதித்து அந்த கூட்டத்தை இங்கு நடந்த கூட்டம் கிடையாது, அரசியல் கூட்டம் கிடையாது. நம்ம அரசியல் கூட்டங்கள் எல்லா மதங்களும், இஸ்லாம் ஆகட்டும், கிறிஸ்தவ மதமாகட்டும் அல்லது இந்து மதமாகட்டும், ஒரு துன்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்காக பிரார்த்தனை செய்கிறது. அதுதானே சொல்லி இருக்குது. பிரார்த்தனை எங்க போய் செய்வாங்க? பிரார்த்தனை கோயில தான் செய்வாங்க. அதனால நம்ம இந்த வளாகத்துல எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய வளாகத்துல இதுல பாத்தீங்கன்னா இந்துக்கள் மட்டும் இல்ல, இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. அவங்க தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்வோம். நம்ம நேற்று கேட்டோம் எண்ணம் இருக்கா இல்லையான்னு. இன்னைக்கு மாண்புமிகு பேரழகு பகாமுடைய அரண்மனையிலிருந்து அதிகாரப்பூர்வ கடிதம் வந்திருக்கு. ஆமா, நான் நஜீப் வீட்டு காவல் கொடுக்க சொல்லி பிரார்த்தனைக்கு பலம் அதிகம். மனிதன் இறைஞ்சுவதை விட இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்பது போல இன்னைக்கு 3000-4000 பேர் இங்க இருந்தும் வீடுகளில் இல்லங்கள் இருந்தெல்லாம் நிறைய பேர் பிரார்த்தனை செய்கிறார்கள். நிச்சயமாக இறைவனிடம் முன்வைக்கின்ற பிரார்த்தனைகளுக்கு சக்தி அதிகம். எல்லாம் வல்ல முருகன் நியாயத்திற்காக நேர்மைக்காக பாடுபட்டவர்களுக்கு துணை இருப்பார். விநாயகர் கோவிலில் நடைபெற்ற இந்த பிரார்த்தனைக்கு பிறகு ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தான மண்டபத்தில் டத்தோஸ்ரீ எம் சரவணன் இவ்வாறு கூறினார். இந்நிகழ்ச்சி மாட்சிமை தங்கிய மாமன்னரின் ஆணைக்கு எந்த வகையிலும் முரண்பாடாக இல்லாது ஆதரவையும் ஒருமைப்பாட்டையும் வெளிப்படுத்தும் ஒரு அமைதி பேரணியாகும் என்று மாய்காவின் உதவி தலைவர் எம் அசோஜன் தெரிவித்தார். இதனிடையே இப்பேரணியில் கலந்து கொண்ட மாய்கா உறுப்பினர்கள் முன்னாள் பிரதமர் நஜீப்பிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று திரண்டதாக வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தனர். மாய்கா உறுப்பினர்கள் ஒரு கூட்டு பிரார்த்தனை பத்துமலை திருத்தலத்தில் நாங்கள் செய்திருக்கோம். இந்தமாரி நம்மளோட முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் அவர்கள் வீட்டு காவலில் வைக்கிறதுக்கு நாங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்கோம். அதே சமயத்தில் நாங்கள் மாய்கா உறுப்பினர்கள் மட்டும் அல்லாமல் இங்கே பொதுமக்களும் திரளாக வருகை புரிந்திருக்காங்க. அவர் மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் இஸ் த பெஸ்ட் எவர் பிரைம் மினிஸ்டர் ஃபார் அவர் இந்தியன் கம்யூனிட்டி. நம்மளோட ஆதரவு முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் அவர்களுக்கு இந்த அடெண்டம் இருந்துச்சா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிக்காக இன்றைக்கு நம்ம ஒன்று கூடியிருக்கோம். நஜீப் அவர்கள்
சிறந்த மனிதர், மாமனிதர், பண்பானவர், நம்ம தமிழுக்காக பாடுபட்டவர். அவர் நிச்சயமாக வெளியே வர வேண்டும் என்று என் மனதாக கூறிக்கொள்கின்றேன். இந்திய சமுதாயத்தின் மீது அதிக நாட்டம் கொண்டவர் பிரதமர். எங்கள் கெடாவில் 2 பள்ளிக்கூடம் ஸ்பெஷலாக கட்டி கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து தாமன் கிளாடி என்ற ஒரு இடம் சிங்கப்பட்டாடி, இன்னொன்று கூலிம் வட்டாரம், அங்கே ஒரு பள்ளிக்கூடம் பாயபிரசார் என்ற இடத்தில். அந்த பள்ளிக்கூடம் அவ்வளவு சிறப்பாக இருக்குங்க. ஆகவே அவர் வந்து வீட்டுக்கு அவளுக்கு வந்துட்டாரா, இறைவன் கூடிய சீக்கிரத்தில் அகோங்கள மன்னிப்புடன் அவர் வந்து வெளியே நடமாட வேண்டும். இந்நிகழ்ச்சியில் 3000க்கும் மேற்பட்ட மாய்கா உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டனர். புத்ராஜயாவில் இன்று நடைபெற்ற நஜீப் துன்ராசா ஆதரவு பேரணி தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என புத்ராஜயா போலீஸ் தலைவர் ஐடி ஷா முகமது தெரிவித்தார். 2012ஆம் ஆண்டின் அமைதி பேரணி சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக பல்வேறு தனிப்பட்ட நபர்கள் வாக்குமூலம் பதிவு செய்ய அழைக்கப்படுவார்கள் என அவர் கூறினார். புத்ராஜயாவின் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு முன் நடைபெற்ற அந்த பேரணியில் சுமார் 1200 பேர் கலந்து கொண்டதாக மதிப்பிடப்படுகிறது. இந்த பேரணியின் போது சினமூட்டும் நடவடிக்கை எதுவும் இன்றி நிலைமை கட்டுப்பாட்டில் இருந்ததாக ஐடி ஷாம் பர்னாமாவிடம் தெரிவித்தார். நஜீப்பிற்கு ஆதரவு தெரிவிக்கும் ஒருமைப்பாட்டு பேரணியில் பங்கேற்க வேண்டாம் என நேற்று போலீசார் பொதுமக்களுக்கு ஆலோசனை கூறியிருந்தனர். சாலை போக்குவரத்து துறை தனது அமலாக்க அதிகாரிகளுக்கு இந்த ஆண்டு முதல் அவர்களது சீருடையில் கேமராக்கள் பொருத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். குறிப்பாக கனரக வாகனங்களை உள்ளடக்கிய அமலாக்கத்தின் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை அதிகரிக்கவும், சாலையை பயன்படுத்துபவர்களின் வாய்மொழி துஷ்பிரயோகங்களில் இருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பாதுகாக்கவும் சீருடைகளில் கேமராக்கள் பொருத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். சாலை போக்குவரத்து துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஏடி ஃபெட்லி ரம்லி கடந்த வாரம் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது உடலில் ஆடைகளில் பொருத்தும் கேமராக்களை வாங்குவதற்கு உடனடி நிதியுதவி வழங்குமாறு கோரியிருந்தார். முடிந்தவரை விரைவில் நிதியை பெறுவதற்கு நிதி அமைச்சருடன் போக்குவரத்து அமைச்சு விவாதிக்கும் என்று அமைச்சின் புத்தாண்டு ஆணையை நிறைவேற்றிய பின்னர் செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் இந்த ஆண்டில் இலக்கவியல் அமைச்சின் முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் என்று அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு அலுவலகத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் இந்த விழிப்புணர்வு திட்டங்கள் இணைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வையும் முன்வைப்பதாக இருக்கும் என அவர் கூறினார். Baru melaksanakan inisiatif NAIO ataupun kita telah pun melancarkan pejabat AI kebangsaan. Satu dari aspek yang kita lihat adalah untuk bagaimana kita boleh pastikan bahawa bergerak ke depan kita dapat memberi maklumat yang terperinci kepada masyarakat berkenaan dengan apakah sebenarnya teknologi AI ini dan bagaimana ianya boleh membantu kita dalam kehidupan harian saya. So, jadi apabila kita lihat kepada acara ini hari ini, saya lihat ramai murid-murid yang hadir dan of course dengan diiringi oleh ibu bapa mereka dan juga cikgu-cikgu daripada sekolah-sekolah daripada seluruh negara. Inisiatif yang cukup meyakinkan dan saya harap bahawa inisiatif sebegini dapat diteruskan di semua sekolah setiap peringkat di seluruh negara. Kementerian Digital akan memberi sokongan penuh kepada acara-acara sebegini. Saya telah pun mengatakan tadi bahawa saya lihat Kementerian Digital menjadi pengantara di antara institut-institut pelajaran dan kerajaan bagaimana kita boleh mewujudkan infra yang diperlukan di institut-institut, sekolah-sekolah, universiti-universiti dan bagaimana kita dapat bekerjasama untuk memastikan bahawa kita dapat mewujudkan satu negara yang celik digital. கல்வி அமைச்சு மற்றும் உயர்கல்வி அமைச்சுடன் இணைந்து மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்யும் திட்டங்கள் உருவாக்கப்பட உள்ளன. அதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று அண்மையில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான தேசிய நிலை தகவல் தொடர்பு தொழில்நுட்ப போட்டியின் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். நாடு தழுவிய நிலையிலான இப்போட்டிக்கு மானியம் வழங்குவதாகவும்
அமைச்சர் இந்நிகழ்ச்சியில் அறிவித்திருந்தார். Saya dibangunkan pos dia untuk lebih kurang RM40,000. So okay, Ministry of Digital will sponsor this event. Ini adalah cara kita boleh membantu. Tetapi yang paling penting, saya minta kepada semua ibu bapa di sini, pastikan bahawa bila kita meminta anak-anak kita untuk menggunakan teknologi baru, kita pastikan bahawa yang digunakan dalam cara etika, cara selamat, dan kita juga memberikan respons sesuai kepada kita, universiti-universiti, sebagai agensi ataupun tuan-tuan, bagaimana kita boleh bekerjasama lebih maju ke masa depan untuk memastikan bahawa generasi muda kita, generasi baru negara kita adalah generasi yang kini digital bersedia untuk dunia digital masa akan datang. தித்தியான் டிஜிட்டல் மலேசியா அமைப்பு தலைமையில் மல்டிமீடியா பல்கலைக்கழகம், குவலக்கில்லான் இந்து இளைஞர் இயக்கம், தமிழ்டெக்.மை, மலேசிய தலைமையாசிரியர் மன்றம் ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த போட்டியின் முன்னெடுப்பில் கைகோர்த்தன. முதல் கட்டமாக மாநில ரீதியில் இணையம் வழியாக இணையதளம் வடிவமைத்தல், சிறுவர் நிரலாக்கம், இருபரிமாண அசைவூட்டல், வரைதல், தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ஆகிய 5 போட்டிகள் நடைபெற்றன. நாடளாவிய நிலையில் ஏறக்குறைய 2100க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்றனர். இதில் வெற்றி பெற்ற 240 மாணவர்கள் முன்தினம் நடைபெற்ற இறுதி சுற்றில் கலந்து கொண்டதாக தித்தியான் டிஜிட்டல் திட்டத்தின் தலைவர் குணசேகரன் கருப்பையா தெரிவித்தார். இப்போ போட்டி நடத்துவதற்கு முக்கிய நோக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மாணவர்களுக்கு ஒன்று இந்த கணினி துறையில், ஐசிடி துறையில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் அதில் தங்களுடைய அறிவை ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது. இரண்டாவது நோக்கம் நம்ம மாணவர்களுக்கு ஒரு உத்வேகம், இந்த துறையில் அவர்கள் முன்னேறி வர வேண்டும். ஏன்னா ஐசிடி தான் இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த ஐசிடி துறையில் மாணவர்கள் முன்னேறி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இறுதி சுற்றில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் பரிசுகளையும் நற்சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார். மூவாரில் ஞாயிற்றுக்கிழமையன்று தமான் தமியாங் உத்தாமாயில் உள்ள வீட்டை உடைத்து திருட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 பெண்கள் உட்பட 3 சந்தேக நபர்கள் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்த புகார் நண்பகல் மணி 12:15 அளவில் கிடைத்ததோடு அது தொடர்பான 24 வினாடிகளை கொண்ட காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானதாக மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். 20 வயதுடைய அவர்கள் அனைவரும் ஜலான் கிம்லி பைபாஸில் இன்று அதிகாலை மணி 12:07 அளவில் கைது செய்யப்பட்டனர். இதன் மூலம் மூவார் மாவட்டத்தில் பதிவான பல திருட்டு சம்பவங்களுக்கு வெற்றிகரமாக தீர்வு காணப்பட்டதாக போலீசார் நம்புகின்றனர். தலைமறைவாக உள்ள சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ராயிஸ் முக்லிஸ் கூறினார். பினாங் கடா பேரா மக்களே, GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் பினாங் குளோபல் பாலிவுட் பஜார் 8 to 12 ஜனவரி வரை ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள் திரண்டு வாருங்கள், மகிழ்ந்து போவீர்கள். தென் தாய்லாந்தில் யானைகள் சரணாலயத்தில் யானை ஒன்றை குளிப்பாட்டும் போது அது திடீரென பீதியடைந்து தாக்கியதில் ஸ்பெயின் சுற்றுலா பயணி பலியானார். யானையின் தும்பிக்கை பலமாக பட்டதில் 23 வயது அப்பெண் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் அச்சம்பவம் குறித்து சரணாலயம் கருத்துரைக்க மறுத்துவிட்டது. தாய்லாந்து வனவிலங்கு பாதுகாப்பு, தேசிய பூங்காக்கள் மற்றும் தாவரவியல் பாதுகாப்பு துறையின் தரவுகளின்படி கடந்த 12 ஆண்டுகளில் சுற்றுப்பயணிகள் உட்பட 227 பேரை காட்டு யானைகள் கொண்டிருக்கின்றன. கடந்த மாதம் கூட வட தைலாந்தில் உள்ள தேசிய பூங்காவில் 49 வயது மாதுவை யானை மிதித்துக் கொன்றது. காட்டு யானைகளுக்கும் கிராம மக்களுக்கும் இடையிலான மோதல்கள் வழக்கமான ஒன்றுதான் என்றாலும் யானைகள் சரணாலயத்தில் மனிதர்கள் மீதான தாக்குதல்கள் மிக மிக அரிதாகும். தாய்லாந்தில் யானைகளை குளிப்பாட்டுவது சுற்றுப்பயணிகள் மத்தியில் மிகவும் பிரபலமாகும். நாடளாவிய நிலையில் சுமார் 2800 யானைகள் சுற்றுலா நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எனினும் யானைகளை குளிப்பாட்டும் செயல் அவற்றுக்கு துன்பத்தை ஏற்படுத்தலாம் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். சில சரணாலயங்களில் யானைகளை குளிப்பாட்ட அனுமதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்தியா மும்பையில் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டார் என அறிவிக்கப்பட்ட ஒரு முதியவர் உயிர் பிழைத்த அதிசயம் வைரலாகியுள்ளது. டிசம்பர் 16ஆம் தேதி மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பாண்டுரங் உல்பே எனும் 65 வயது அம்முதியவர். அவர் மரணமடைந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியதால் உடலை ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றி குடும்பத்தார் வீட்டுக்கு புறப்பட்டனர். இறப்பு செய்தி கேட்டு உறவினர்களும் துக்கம் விசாரிக்க பாண்டுரங் வீட்டில் கூடிவிட்டனர். இறுதி சடங்குகளுக்கான வேலைகளும் மும்முரமாக நடந்தன. இந்நிலையில் வீட்டுக்கு செல்லும் வழியில் ஆம்புலன்ஸ் வண்டி சாலை வேகத்தடையை கடந்தபோது குலுங்கியதில் பாண்டுரங்கனின் கை விரல்கள் அசைந்தன. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரின் மனைவி உடனடியாக ஓட்டுநருக்கு தகவல் தெரிவிக்க மற்றொரு மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு ஏஞ்சியோபிளாஸ்டி எனப்படும் இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பை சரி செய்யும் சிகிச்சை அளிக்கப்பட்டு 15 நாட்கள் மருத்துவமனையிலேயே தங்கி சிகிச்சை பெற்றார். 2 வார சிகிச்சைக்கு பிறகு டிசம்பர் கடைசியில் பாண்டுரங் வீடு திரும்பினார். உயிரோடு இருக்கும்போதே இறந்துவிட்டதாக கூறி தனியார் மருத்துவமனை அலட்சியமாக இருந்திருப்பதாக ஒரு பக்கம் புகார் எழுந்தாலும் வேகத்தடை மட்டும் இல்லாதிருந்தால் பாண்டுரங்கனை அடக்கம் செய்திருப்போமே என குடும்பத்தார் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றனர்.